முதலமைச்சர் எம்ஜிஆரின் உறவினர் விஜயன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற 5 பேருக்கும் ஆயுள் தண்டனையை உறுதி செய்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் காத்திருக்கிறார். சுரேஷ், தற்போது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் உறவினர் விஜயன் அவர்களின் கொலை வழக்கில் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள தீர்ப்பை விரிவா சொல்லுங்க. வணக்கம். கடந்த 2008ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரம் அருகே எம்ஜிஆருடைய மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் உறவினர் விஜயன் என்பவர் ஒரு கும்பலால் தாக்கப்படுகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்கிறார்கள். பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. இந்த சிபிசிஐடி மேற்கொண்ட விசாரணையில் விஜயனின் மனைவி சுதாவின் தங்கை பானு மற்றும் ஏட்டு கருணா உள்ளிட்டோர் கூலிப்படையினரை ஏவி விஜயனை கொலை செய்ததாக தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பானு, கருணா மற்றும் கூலிப்படையினர் கார்த்திக், தினேஷ், குமார், இன்னொரு கார்த்திக், சாலமன், சுரேஷ் உள்ளிட்டோர் மீது வழக்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் புவனா என்பவரும் சேர்க்கப்பட்டிருந்தார். அவர் தலைமறைவானதான அவர் மீதான வழக்கை பிரித்து செஷன்ஸ் நீதிமன்றம் பிரித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த கடந்த 8 ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கு 2016 சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அப்போது பானு உள்ளிட்ட 7 ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்திருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து பானு உள்ளிட்ட 7 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த மனுவை நீதிபதி நாகமுத்து, நீதிபதி சேஷசாயி அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, பானு மற்றும் எம் கார்த்திக் என்ற 2 குற்றவாளிகளையும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கவில்லை என சொல்லி அவர்கள் 2வரையும் விடுதலை செய்துவிட்டு மற்ற 5 பேரையும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சுரேஷ், இப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்ட 5 பேர் யார் யார் என்று கூற முடியுமா சுரேஷ்? அந்த 5 பேரும் ஒன்று ஏட்டு கருணா, இன்னொருவர் ஆர் கார்த்திக், அப்புறம் தினேஷ் குமார் மற்றும் சுரேஷ், சாலமன். இவங்க 5 பேரும் ஏட்டு கருணா தவிர மற்றவர்கள் கூலிப்படையினர் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக சொல்லி நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். சுரேஷ், இப்போ 2வரை விடுதலை செய்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் உயர்நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள்? இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் போலீசார் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கவில்லை என்று நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே இவர்கள் 2வரையும் விடுதலை செய்துள்ளதாகவும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார்.